ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தட்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் புஷ்பா 2 த ரூல் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு தமிழ் ட்ரெய்லர். அதான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடா ட்ரெய்லர்லாம் இப்போ ரிவ்யூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு தோணுது இப்போலாம். என்னன்னா, ஒரு ட்ரெய்லர் அந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷனாகவும் இருக்கட்டும், அதே சமயத்தில் அது ஒரு சினிமாட்டிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தோட பிஸ்னஸ்க்கு. ஸோ அதை மாதிரி தான். ஆனால் புஷ்பாவுக்கு அதை மாதிரி ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இன்னும் எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் புஷ்பா 2 ட்ரெய்லர் இருக்கும் அப்படின்னு நம்பியிருந்தேன். அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது இப்போ சொல்லிடுறேன். ஸோ எப்பயும் போல் அல்லு அர்ஜுனோட மாஸ் இருந்தது. அந்த கண்டினியூட்டிங்கிறத கொண்டு வராங்க அப்படிங்கிற ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஃபஸ்ட் பார்ட்லேருந்து. எல்லாத்துக்கும் மேலே ஃபகத் ஃபாசில் அவரோட கேரக்டர் ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இந்த வெர்ஷனில் இருக்கும், அதாவது பார்ட் 2ல் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. எல்லாத்துக்கும் மேலே அல்லு அர்ஜுனோட ஸ்வாகு, அந்த மாசு, அதெல்லாம் இன்னும் நல்லாவே பண்ணியிருப்பார் சுகுமார் அப்படின்னு நம்புகிறோம். நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஃபஸ்ட் பார்ட்லேயே அவர் பண்ணியிருப்பார். ஸோ அதற்கேற்றாற்போல் ஒரு செகண்ட் பார்ட் இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லர் நல்லா இம்ப்ரெசிவாகவே இருக்குது, மாசாகவும் இருக்குது, ஃபயராகவும் இருக்குது. அதேமாரி டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ்க்கெலாம் பஞ்சமே இல்லை. ஃபயரான்னு கேட்டால் இல்லை வைல்ட் ஃபயர் அப்படின்னு வருது, நேஷ்னலாக இல்லை இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த மாஸ் நிறைய விஷயங்கள், மாஸ் ஓவர்லோட நிறைய விஷயங்கள் சுகுமார் வச்சுருக்காரு அப்படின்னு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ராஷ்மிகா எப்பயும் போல் நல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்துலையும் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹீரோயின் கைண்ட் ஆஃப் கேரக்டர், இதுலேயும் அது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு தோணுது. அதே என்னென்னா, அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, புஷ்பா பார்ட் 1ல் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க, தாண்டி நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவும் டேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஓரளவு நல்லா எடுத்தாலே புஷ்பா 2 நல்லா ஹிட் ஆகிடும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அல்லு அர்ஜுனோட ஃபேன் பேஸ் பேன் இண்டியா லெவலில் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. அதை தாண்டி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இந்தியா லெவல் மட்டுமின்றி வேர்ல்டு லெவலில் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பிஸ்னஸும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைட் தேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்கா மாசான ஒரு ட்ரெய்லராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லருக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5. தாராளமாக ஒரு சூப்பரான ட்ரெய்லர் பார்க்கலாம். ட்ரெய்லர் 2 நிமிஷம் ட்ரெய்லர் போட்டாலும் நறுக்குன்னு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு கமர்ஷியல் மாசான ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ பார்க்கலாம், நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.